மகான சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டால் போடுற விஷயமா பேசுறதுக்காக போறாங்க. அங்க உள்ளவங்க என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல சார் இங்க ஸ்டால் போடணும். அத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. இங்க ஸ்டால் போடணும்னா யாராவது ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்படி இருந்தா தான் இங்க ஸ்டால் போட முடியும் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் எங்களுக்கு யாரும் தெரியாது. இங்க போடணும் சார். நாங்க ஒரு அப்பளம் பிசினஸ் பண்றோம். எங்க அப்பளத்தெல்லாம் இங்க ஸ்டால்ல போடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசி பாக்குறாங்க. இல்லம்மா யாராவது தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் இங்க ஸ்டால் போட முடியும். இன்னும் நிறைய காம்படிஷன் வேற இருக்கு அப்படி சொல்றாங்க. உடனே காவேரியும் எதுவும் பேசாம வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு குமரனுக்கு கால் பண்றாங்க. என்ன காவேரி அங்க ஸ்டால் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மாமா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாதான் அங்க ஸ்டால் போட முடியுமா, தெரிஞ்சவங்க யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி நீ ஒன்னும் வருத்தப்படாத. நிவின் வேற ஏற்கனவே என்கிட்ட பேசினான். அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து மினிஸ்டரா, அவரோட ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்கும். எப்படினாலும் நம்ம அதுல ஸ்டால் போட்டுடலாம். நம்ம அப்பளம் பிசினஸையும் டெவலப் பண்ணிடலாம். நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே குமரன் நிவின்க்கு கால் பண்றாங்க. நிவின்க்கு கால் பண்ணி, நிவின் அங்க நீ சொன்ன மாதிரி அங்க ஸ்டால் கிடைக்கல. நீதான் உன் ஃப்ரெண்டோட அப்பா வந்து மினிஸ்டர்னு சொன்னல, யாராவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் வந்து அங்க ஸ்டால் போட முடியுமா, நீ வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காவேரி எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அங்க ஸ்டால் போடுறாங்கல்ல அந்த இடத்துலதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்றாங்க. நான் காவேரியை மீட் பண்ணி பேசுறேன் அப்படின்ட்டு. உடனே நிவின் காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அங்கேயே இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வர்றாங்க. இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து யமுனா கேட்டுட்டு, இப்ப எதுக்கு காவேரியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, காவேரிக்கு எனக்கும் சம்மதப்பட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. அதை சம்மதப்படுத்தி எங்க ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு ஒரு நாள் உனக்கே தெரியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ வந்து நுழையாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போயிடுறாங்க. போயிட்டு காவேரி மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு, காவேரி என் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னேன்ல, அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா சொன்ன உடனே நமக்கு வந்து இங்க ஸ்டால் போட்டுடலாம். அவங்க கிட்ட நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. உடனேவும் அந்த ஸ்டால் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே அப்பளம் கம்பெனி ஒருத்தவங்க வச்சிருக்காங்களப்பா, அவங்க ஸ்டால் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் சொல்றாங்க. உடனேவும் அப்பளம் பிசினஸ் பண்றாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரு காவேரின்னு சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு வந்து பெர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. காவேரி கூப்பிட்டுட்டு உடனேவும் சரி சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துக்கு வராங்க. நிவின் கிட்டயும், நிவின் ரொம்ப நன்றி நிவின், நீங்க இல்லைன்னா இங்க ஸ்டால் போட முடியாது. நீங்க ஹெல்ப் பண்ணிடுறீங்க, நிறைய இடத்துல நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசுறத வச்சு யமுனாவுக்கு சந்தேகம் தான் வருது. என்னன்னு தெரியல, நம்மள 2 3 இடத்துல அவ பார்த்ததுனால நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறா. அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால எனக்கு யமுனா கிட்ட நானும் பேசக்கூடாது. அதுக்குள்ளேயே நீங்க விஜய் கிட்ட சொல்லிடுங்க. ஒருவேளை என்னையும் அறியாம நான் யமுனா கிட்ட சொல்லிடுவேனான்னு எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து யமுனா கிட்ட சொல்லிடாதீங்க நிவின், நான் விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்ப கூட வெண்ணிலா பத்தி அவங்க மாமாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் மதுரைக்கு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இங்க வந்துருவாங்க. அதுக்கு பிறகு நான் விஜய் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, நீ அப்பெல்லாம் பிசினஸ்க்காக எங்கிட்ட அலைகிறியே, எப்படி ஆட்டோலயே போயிட்டு போயிட்டு வருவேன், அதுக்கு ஒரு வண்டி ஏதாவது வாங்கி அதுல போகலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமா நிவின், அப்படிதான் நான் யோசிச்சேன். ஆனா வண்டி வாங்குறதுக்கு இப்போதைக்கு பணம் இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ பணத்தை எல்லாம் யோசிக்காத, நான் கொடுக்குறேன். நீ ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கிக்கோ. அப்பதான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும் உன்னால ஈஸியா. இல்லாட்டி யாரையும் எதிர்பார்க்கவும் தேவையில்லை. ரொம்ப சேஃபாவும் போயிட்டு வந்துருவேன். இல்லைன்னா ஆட்டோல போனேன்னா இந்த மாதிரி நேரத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இல்ல நிவின் இருக்கட்டும், வேண்டாம் அப்படி சொல்றாங்க காவேரி. இல்ல காவேரி, நீ இப்ப வாங்கிக்கோ, அடுத்து வந்து நீ பணத்தை எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேணா டியூ போட்டு எனக்கு வாங்கி கொடுங்க, நானே மாசம் மாசம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி இருக்கிற கம்பெனிக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு அங்க இந்த எந்த ஸ்கூட்டி நல்லா இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்கூட்டி நல்லா இருக்கு சொன்னே காவேரி அந்த ஸ்கூட்டியை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த ஸ்கூட்டியை ஓட்டி பாக்குறாங்க. அந்த இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியை வாங்கிக்கிறாங்க. சரி நீ எதை பத்தி கவலை, இனிமேல இந்த ஸ்கூட்டிலேயே போயிட்டு எங்கனாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. ரொம்ப நன்றி நிவின், இதை நான் எனக்குமே மறைக்க மாட்டேன். அதுவும் இல்லாம என்னால நீங்க யமுனா கிட்ட வேற கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. சாரி நிவின், எல்லாமே என்னால தானே அப்படி சொல்றாங்க.
இல்ல காவேரி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. நீ முதல்ல விஜய் பார்த்து சொல்லி அவங்க கூட சேர்ந்து வர வழிய பாரு. விஜய மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. ஆமா, விஜய் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. உடனே காவேரி சந்தோஷமா அந்த ஸ்கூட்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க விஜய் வெண்ணிலா மாமா கிட்ட பேசுறாங்க. பேசி வெண்ணிலா மாமாவும் கிட்ட நடந்ததா சொல்றாங்க. வெண்ணிலாவோட அப்பா அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனா வெண்ணிலா மட்டும் உயிரோட இருக்கா. பழைய நினைவு தெரியாம இருந்தா இத்தனை நாளா. நான் தான் எங்க வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண. பழைய நினைவு தெரியாம இருந்தா. இப்பதான் வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்திருக்கு. அதனால எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல அங்க வீட்டுல வச்சு பார்த்தா நல்லா இருக்காது அவ்வளவா. அதனாலதான் வந்து அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது ஒப்படைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்பதான் வந்து வெண்ணிலாவோட பெரியப்பாட்ட விசாரிக்கும் போது உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? என் தங்கச்சி பொண்ணு உயிரோட தான் இருக்கிறாளா? அவ எங்க இருக்கிறா? நான் இப்பவே அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. அவ எங்க வீட்டுலதான் இருக்கிறா. நீங்க இப்பவே வந்து கூப்பிட்டு போங்க. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவளை பாத்துக்கிறதுக்கு எல்லா செலவையும் நாங்களே நான் தந்துடுறோம். அது இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்காகிற செலவு எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்குனாலும் சரி நாங்களே பணம் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்பவே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட வெண்ணிலா மாமா கிளம்புறதுக்காக தயாராகுறாங்க. இந்த பக்கம் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த எப்படியாவது காவேரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. உடனே விஜய் காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி காவேரி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதை சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயங்க? என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. வெண்ணிலா மாமாவோட அனுப்பி வைக்க போறேன். வெண்ணிலா மாமாவை நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? எப்பங்க? எப்படி சொல்ல கேட்கும்போது காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இப்பதான் நான் பேசிட்டு வந்திருக்கேன். அவங்கள நான் கையோட கூட்டு வந்துருவேன். அப்புறம் வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பிடுவேன். அடுத்து நீ நம்ம வீட்டுக்கு வந்துருவா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நம்ம 2 பேரும் கிடையாதுங்க. நம்ம 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்பதான் அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நான் கன்சீவா இருக்கிறது நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லி சொன்னதே வந்து எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணி நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய், ஹலோ காவேரி, லைன்ல இருக்கியா? லைன்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன உனக்கு காவேரி அப்படியே திடுக்குன்னு விழிச்சிட்டு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, நானு வெளியில மாமா வந்து கிளம்பிடுவாங்க. நான் கூப்பிட்டு அப்படியே நேரடியா அங்க வந்துடுறேன் என்ன அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா வந்து சீக்கிரமா நல்ல விஷயம் சொல்ல போறாங்க. நம்ம வந்து அப்பா கூட போக போறோம். அப்பா கிட்ட நான் வந்து நீ வந்திருக்கிற விஷயத்தையும் சொல்ல போறேன். நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நான் சொன்னேன்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கூட நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டேன். அது நடக்க போகுது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. வீட்டுல அவங்க அம்மா கிட்டே ஸ்டால் போடுறதுக்காண்டி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கம்மா அப்படி சொல்றாங்க. நம்ம அப்பறம் பிசினஸ் டெவலப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது இல்லாம அவங்க அம்மா, இன்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு வேற முத்தம் கொடுத்துட்டு வேற சொன்னோடனே, இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன இவ்வளவு பார்க்க எனக்கு வினோதமா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. எனக்கு வித்தியாசமா நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அங்க அம்மா, அவ சந்தோஷமா இருந்தா நல்லதுதானம்மா, அவ இப்படியே இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஆமாடி, இன்னைக்கு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.